பெருமாள் முருகன் எழுதின மாதோருபாகன் புக்ல இருக்கிற கதையை பார்த்துடலாமா? பூவரசி இலையா அடர்ந்திருந்தது. அதுல உத்து பார்த்தா நிறைய பூக்கள் இருந்துச்சு. தாவி ஒரு பூக்களை பறிச்சான் காளி. என்ன பண்றது, ஈர்க்கும் எதையும் தன்வசமாக்கும் உணர்வை தவிர்க்க முடியாதல்லவா? ஒரு கட்டில் உட்காந்துக்கிட்டு மோந்து பார்த்தான். ஆனா இப்படி மோந்து பாக்குறத விட இந்த பூ அந்த மரத்துல இருந்தா பார்வைக்கு இன்னும் அழகா இருந்திருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணிருக்கு. மரத்தை சுத்தி பார்த்தான். இந்த மரத்தை கொண்டு வந்து நட்டது அவன் தான். மாமனார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறுவாசல் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். வெயில் தாழ்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கிற மாதிரி இருக்கும். வாசல்ல ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மச்சாங்கிட்ட சொன்னான். கலாக்கா காய போடணும், சோளம் காய போடணும், மரம் வைக்க வேண்டாங்கிறாங்க, நீங்க தான் எங்க அப்பா கிட்ட ஒரு தடவை சொல்லி பாருங்களேன் அப்படின்னு மச்சான் சொன்னதுக்கு அப்புறம் அவன் எதுவுமே பேசல. ஆனா அடுத்த தடவை அவன் கிளம்பும் போது பூவரசன் கொம்பு ஒன்று எடுத்துட்டு வந்தான். இது எதுக்கு மாமா தூக்கிட்டு வர அப்படின்னு பொன்னாய் கேட்டதற்கு சிரிச்சானே தவிர வேற ஒரு பதிலும் சொல்லல. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாத, இப்படி சிரிச்சு சிரிச்சு மயக்கிடுவ நீ அப்படின்னு பொன்னாயி சொல்றா. கல்யாணமாகி அப்பதான் 3வது மாசம். 2 பேரும் பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஒருவர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மாமனாருடைய வீட்டுக்கு வந்தோடனே உள்ள கூட போகாம வெளியில மரம் வைக்கிற வேலையை தொடங்கிட்டான் காளி. அவனோட தொண்டுபட்டியில எப்பவோ வச்ச மரத்துல இருந்து இந்த பூவரச கொம்பை வெட்டி எடுத்துட்டு வந்தான். புது மருமகன் செயலுக்கு யாரும் அங்க மறுப்பு தெரிவிக்கல. வேலை நேரத்துல செடிக்கு தண்ணி ஊத்தாம போயிட்டா என்ன பண்றது? மருமகன் வச்ச செடியை காப்பாத்துறது கட்டாயம் அல்லவா? அதனால பாத்திரம் கழுவுற இடத்த அந்த செடி பக்கத்திலேயே மாத்திட்டா மாமியார். கூடவே ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுட்டா. வெளியில இருந்து வரவங்க கை கால் கழுவுறதுக்கும் அது ஒரு இடமாயிருச்சு. ஒரு டைமும் விருந்துக்கு வரப்ப காளி தவறாம போய் அந்த செடி எவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறத நோட்டம் விடுவான். மருமகன் கொடுத்த சீரை வச்சு நம்ம ஒழுங்கா பழைக்கிறோமா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் அவர் இங்க வராரு அப்படின்னு மாமனார் கேலி செய்வாரு. ஒரே வருஷத்துலேயே ஒரு ஆள் அங்க நிக்கிற அளவுக்கு கிளவிருந்துச்சு. அடுத்த வருஷம் பூக்கள் காய்கள் அப்படின்னு பெருசா வளர்ந்துருச்சு. இப்படியே 12 வருஷம் போயிடுச்சு. வருஷந்தோறும் அது விரிகிறது. 10 கட்டில் போடுற அளவுக்கு பெருசாயிருச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷமா காளி இந்த பக்கம் அடிக்கடி வரதில்லை. காளி வராதனால பொன்னாயும் வரதில்லை. இந்த வருஷம் கரெக்டூர்ல நோம்பி. முதல் நாளே மச்சான் அழைப்புக்கு வந்துட்டான். இந்த வருஷம் வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம். மச்சான் சொல்ல காளியால தட்ட முடியல. மாதேர் வடம் பிடிக்கும்னாலே பொன்னால அனுப்பி வச்சான். சாமி கரடேறும் கடைசி நாளான பெருநோம்பி அன்னைக்கு வந்து கை தின்னுட்டு திரும்பி விடலாம் அப்படின்னு அவளை முன்ன அனுப்பி வச்சான். அவன் வச்ச மரமா இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் அங்கேயே படுத்துட்டு இருக்க முடியும்? மச்சான் முத்து சின்ன வயசுல இருந்தே இவனோட ஃப்ரெண்டு. உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன்டா அப்படின்னு தைரியமா கேட்குற அளவுக்கு ஃப்ரெண்டு. மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி ஆரம்பிச்சு அது இப்போ நிரந்தரமாயிடுச்சு. அவனோட சுபாவப்படி காட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு இங்க வந்தா மாமனார் வீட்டுக்கு அடிமை வேலை செய்யறான் பாரு அப்படின்னு காது படவே பேசுவாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வரணும். மாடு கன்று ஆடு குட்டிகள்லாம் 1 நாள் 2 நாள் அம்மா சமாளிப்பா. அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவா. மாமனார் வீட்டுல போய் குத்த வச்சுட்டு தின்னுட்டு இருந்தா இங்க ஆடு மாடுக்கு வயிறு ரம்பிருமா? ஒரு குடியானவனுக்கு இந்த வாயிலா ஜீவன் அனுப்பியிருக்க வேண்டாமா? இந்த சீராகி இருக்கிற வரைக்கும் தான் போட்டதை போட்டபடி போட முடியும். இன்னைக்கோ நாளைக்கோ நான் போய் அந்த மவரஹாசன் காலடியில சேர்ந்துட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அம்மா திட்ட ஆரம்பிச்சிருவா. அம்மா திட்ட தொடங்குற நாள் இவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 1-2 நாட்கள் அதிகமாயிடுச்சுன்னா அம்மா வாயிலிருந்து புழுத்து போன சொற்கள் தான் வரும். அப்ப முகம் மட்ட மதியான வெயில்ல தூரத்துல மங்களா ஒரு உருவம் தெரிகிற அளவுக்கு தான் இவனுக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அம்மா வளர்ப்பு தான். முண்டை வளர்த்த பிள்ளை தண்டமா தான் போகும் அப்படின்னு யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பான். எல்லாருக்கும் சமமா தாங்களும் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் அம்மா கிட்ட இருக்கு. ஏறு ஓட்டுறது ஏற்றம் இறக்கிறது அப்படின்னு எல்லா வேலைகளுமே அவளுக்கு கத்துப்படி. எதற்குமே ஒருத்தரை அண்டி இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காளிக்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டா. அவனோட விதைப்பு ஒரே சீரா வரும் வரைக்கும் கூட மாட ஒத்தாசையா இருந்தா. அதுக்கப்புறம் முழுசாவே காளியோட பொறுப்பாச்சு. காடு மேடு அப்படின்னு தெரிஞ்சாலும் எப்போதும் அம்மாவுக்கு கட்டுப்பட்டே இருப்பான் காளி. கல்யாணத்துக்கு முன்னால எங்கெங்கயோ சுற்றி அலைவான். வேலை சமயத்தை தவிர மற்ற நாள்ல அவனுக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சீராய்கிட்ட யாராவது கேட்டா நாய்க்கு என்ன வேலை? நெலுவு கண்ட இடத்துல குழி பறிச்சு படுத்து கிடக்கும், இல்லைன்னா காடு மேடுன்னு ஓடி சலிக்கும். எங்க போனா என்ன, ராத்திரி பட்டிச்சோத்துக்கு கூப்பிடும்போது ஓடியான்றோம் அப்படின்னு சொல்லுவா. அந்த நம்பிக்கையை காளி இது வரைக்கும் உடைச்சது கிடையாது. காட்டு வேலையில குறை வைக்கவே மாட்டான். இப்போ சமீப காலமா அவன் உண்டு அவன் காடு உண்டு இப்படிதான் இருக்கான். எங்கேயும் போறதில்ல, யாரையும் பாக்குறதில்ல, எல்லாரையும் விட்டு விலகிட்டான். வேலி சூழ்ந்த தொண்டுபட்டியே கதி அப்படி ஆகிருச்சு. இதுக்கப்புறம் காளி பொண்ணா வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.